ஐயா இன்னைக்கு வந்து மேட்டூர் அணையில வந்து உபரி நீர் வந்து 1,00,000 கனஅடிக்கு மேல வந்து இன்னைக்கு உபரி நீர் போய்கிட்டு இருக்குது. இத்தனை தண்ணியுமே வந்து கடல்ல கலந்தா வீணா போகுது. கர்நாடக அரசு தண்ணி கொடுக்கல தண்ணி வராதப்ப நம்ம பல போராட்டங்கள் நடத்துறோம். ஆனா நம்மள தேடி வர தண்ணி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முறையா பயன்படுத்துறது இல்ல. இத்தனை தண்ணியுமே கடல்ல கலந்து வீணா போகுது. தமிழ்நாடு அரசு வந்து கரையோரம், அதாவது வந்து காவேரி கரையோரம் ஒட்டி இருக்கிற வாய்க்கால்கள் எல்லாம் சீரமைச்சு, புதிய வாய்க்கால் இல்லைனாலும் அமைச்சு, வர உபரி நீரை வந்து தமிழ்நாடு முழுவதும் எப்படி சேலம் மாவட்டத்துல நீரேற்று உபரி நீர் திட்டத்தை நீங்க கொண்டு வந்து இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டம் 57 ஏரிகள் நிரப்பி இருக்கு. அந்த 57 ஏரி நிரப்படனாலுமே அந்த பகுதி பூராமே இன்னைக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு தண்ணி பிரச்சனை வராது. இதே போல வந்து தமிழ்நாடு முழுதுமே வந்து ஏரி குளங்குட்டைகள் வந்து வறண்ட ஏரி குளங்குட்டைகள் நிரப்புறதுக்கு மேட்டு உபரி நீர் கொண்டு வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் வந்து இன்னைக்கு சேலம் மாவட்டம் பொய்மான் கரடு நாளிக்கல்பட்டி ஊராட்சியுடைய பொய்மான் கரடு புகழ் பெற்றது. அந்த பொய்மான் கரட்டுல வர வந்து வாய்க்கால வந்து ராஜ வாய்க்கால வந்து இன்னைக்கு ராஜன்குட்டை வாய்க்கால வந்து ஏரிக்கு போற வந்து வழிபாதையை மறைச்சு தனி நபர் இன்னைக்கு வந்து பிளாட் போறதுக்காக வீட்டுமனை பிரிச்சு போறதுக்காக வந்து அந்த வாய்க்கால போறாம மூடி வந்து ரோடு போட்டிருக்காரு. மற்றும் வந்து இன்னைக்கு துர்க்கையம்மன் கோயிலுக்கு வர வாய்க்கால் ஊராட்சி ஒன்றியம் இன்னைக்கு வந்து நாளிக்கல்லுக்கர்ல எல்லா ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது பூராமே உங்களுக்கு வந்து வாய்க்கால் பூராமே வந்து இன்னைக்கு வந்து தனியார்ல ஆக்கிரமிப்படுறதுனால அதை நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி கோரிக்கை கொடுத்திருக்கோம். மற்றும் வந்து இன்னைக்கு தனி நபர் இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசு 3 வருஷமா கொடுத்துட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் இன்னைக்கு வந்து அது சம்மந்தமா வந்து ராஜன்குட்டை ஏரிக்கு வர வாய்க்கால வந்து இன்னைக்கு வந்து சீரமைச்சு எங்களுக்கு வந்து நாளிக்கல்பட்டியில் இருக்கிற அத்தனை ஏரியுமே வந்து ஏரி ராஜ வாய்க்கால் போறாமே வந்து ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறோம். கழிவு நீர் வந்து தொடர்ந்து வந்து துர்க்கையம்மன் கோயிலுக்கு வர ராஜ வாய்க்கால் வந்து கழிவு நீர் கலக்குது, அதுவும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாளிக்கல் கிராம விவசாயிகள் சார்பில் கோரிக்கை கொடுக்குறாங்க.